இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நீதிமொழிகள் 6:10-11. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இந்த வசனம் முழுக்க முழுக்க சோம்பேறிகளுக்கு தான். முயற்சி செஞ்சு சோர்ந்து போய் உட்காரவங்க சோம்பேறி இல்லை, முயற்சியே செய்யாமல் உட்காந்துருக்கிறவங்க தான் சோம்பேறி. நம்ம முயற்சி செய்கிறது எல்லாமே சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் அதில் ஒரு அனுபவம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அனுபவம் பல இடங்களில் பல சூழ்நிலையில் நம்மளை பாதுகாக்கும். எப்படி நடக்கணும், என்ன செய்யணும்னு சிந்திக்க வைக்கும். ஒரு யோசனை நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். எந்த முயற்சியும் பண்ணாதவங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. என்ன செய்யணும், எப்படி செய்யணும் எதுவும் தெரியாது. ஈஸியாக ஏமாந்துருவாங்க. அவங்களோட சேர்ந்து அவங்களோட லைஃப்பும் முடங்கி போய் உட்காந்துருக்கு. எத்தனையோ வேலைகள் அவங்களுக்கு இருந்தாலும் 2 நாளில் பண்ணிடுறேன், 1 வாரத்தில் முடிச்சிடுறேன், கொஞ்ச நாள் எல்லாமே செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா எந்த ஒரு வேலையும் சரியான நேரத்தில் முடிக்க முடியாது. சரியான நேரத்தில் முடிக்காமல் சோம்பேறியாக இருந்துட்டு கடவுளை குறை சொல்லுவாங்க. கடவுள் என்னைய ஆசீர்வதிக்கவே இல்லைன்னு. நம்மளோட சோம்பேறித்தனத்தினால நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை நம்பி இருக்கிறவங்களும் தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, வறுமைனாலையும் பற்றாக்குறையினாலையும். அதனால் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு விடாமுயற்சி செய்கிறவங்கள கண்டிப்பாக தேவன் ஒரு நாள் பார்ப்பாரு. அந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன்.